ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி நம்ம ஏரியா கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அதிகாலையில் ஒரு 6:30க்கு எடுத்த வீடியோ. அப்போ கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். கொஞ்சம் பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு, இருந்தாலும் சிலுன்னு சாரல் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோறு பொங்கி புதினா சோறு கிண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு விறகு தீ எரியவே மாட்டேங்குங்க. விறகு வெட்டி வெட்டி வச்சு, ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் விறகு எல்லாமே நனைஞ்சு போச்சா, பரனில் வச்சுருந்தாலுமே அது காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இது நைட் எல்லாமே அடுப்புக்கு மேலே வைக்க போய் ஓரளவுக்கு சமையல் வேலை நடக்குது. புதினா நேற்று கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த இலையெல்லாமே தனித்தனியாக ஆஞ்சி எடுத்துட்டு, புதினாவை ஆல்ரெடி நல்லா கழுவிட்டேன். இலையெல்லாமே எடுத்துட்டு, இதுக்கு பெரிய வெங்காயம் 2, 3 பெரிய வெங்காயம், 2, 3 தக்காளி, ஒரு பச்சை மிளகா, மஞ்சள் பொடி, உப்பு, வத்தல் பொடி இதெல்லாம் போட்டு நம்ம தக்காளி சோறு கிண்டுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி கிண்டணும். இந்த புதினா இலையும் அதோடு சேர்த்து வதக்கிட்டு சோறோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இந்த புதினாவை அரைச்சி சோறு கிண்டனா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி இலையாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த சோறு கிண்டுறேன். இந்த விரத நாட்களில் மகா கந்த சஷ்டி 7 நாள் விரத நாட்களில் நம்ம வீட்டில் நான்வெஜ் எடுக்க மாட்டோங்க. யாரும் சாப்பிடவும் மாட்டாங்க. இந்த மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே தண்ணி நிறையா குடிக்கணுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நேரம் மட்டும்தான் உணவு எடுத்துக்கிறேன். ஆனால் தண்ணி நிறையா குடிப்பேங்க. டெய்லி எப்படி பார்த்தாலும் ஒரு 2 லிட்டர் தண்ணியாவது குடிப்பேன். தண்ணி குடிக்காமல் நம்ம இருக்கவே கூடாது. நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும். அதனால தண்ணி நிறையா குடிங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. சிலுன்னு சாரல் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது சடன்னு சரியான மழைங்க. மழை எங்கள் ஏரியாவில் குறையிறதுக்கு உண்டான எந்த சான்சஸும் இல்லைங்க. இதே மாதிரி தான் கிளைமேட் இருந்துக்கிட்டே இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாலாம் கிடையாதுங்க. இப்போ என் வீட்டுக்கார் ஒரே பையன்தான். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேருமே பொம்பளை பிள்ளைங்க, அண்ணன் தம்பியெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது எங்கேயாவது போகணுன்னா நாங்கள் 2 பேர் மட்டும்தான் போவோம். இப்போ எங்கள் பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கணுன்னா நாங்கள் தான் வாங்கி கொடுப்போம். அதையுமே ஒரு சிலர் என் முன்னாடி என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, எங்கே போனாலும் ஒரு கூட்டமாக போகிறது, அண்ணன் தம்பி, மச்சான், மாமா அப்படின்ற மாதிரி கெத்தாக போகிறது. என்கிட்டே கெத்தாக சொல்லுவாங்க, எங்களுக்கு அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, நாங்கள் போகலன்னா எங்கள் சார்பாக இவங்க போவாங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அந்த டைமில் நான் என்ன நினைப்பேன்னா, என்ன மாதிரி அனாதைக்கெல்லாம் ஆண்டவன் துணை இருக்கான். இப்போ நம்ம பின்னாடி ஒரு இடத்துக்கு போகிறோன்னா நம்ம பின்னாடி 4 பேர் வரணும்னு எந்த அவசியமே கிடையாது. நமக்கு கடவுள் நம்ம கூட எப்போதுமே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே தைரியப்படுத்திப்பேன். ஏன்னா நமக்கு மனுஷங்களுடைய சப்போர்ட்டோடைய தெய்வத்தினுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்பவே மிக பெருசு அப்படின்னு தான் நான் நினைப்பேன். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மக்களே, உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.